வணக்கங்க. ஆர்பி கார்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து பிரபு பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ். இந்த வண்டி 18 மாடல், ஒரே ஓனர், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ஆட்டோமேட்டிக் வண்டி தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 79,000 கிலோமீட்டர் இருக்குது. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸுங்க. வித் பில்லோடு இருக்குங்க உங்களுக்கு. இந்த வண்டி பற்றி ஒரு நிமிஷம் சுற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வண்டி பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ வண்டியை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி நம்பருங்க, 8483. ரொம்ப ஃபேன்சியான நம்பர். கலரும் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரு. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்சியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கலருங்க. வண்டியோட டயர் பார்த்தீங்கன்னா 175க்கு 65 R15ங்க. அலாய் வீல்ஸ் வந்துடுது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நியூவாக ஃபிட் பண்ணியிருக்காங்க டயரு. உங்களுக்கு டயரோட ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கு. டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்வியர் டயர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டோர் பவர் விண்டோ வந்துடுது. சென்ட்ரல் லாக்கிங் வந்துடுது. தென் மோட்டரைஸ்ட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க வித் ஃபோல்டபுளோட வந்துடுது உங்களுக்கு. இதில் ஒன் டச் பவர் விண்டோ தான். டிரைவர் சைடில் ஒன் டச் பண்ணாவே உங்களுக்கு பவர் விண்டோ அப் அண்ட் டவுன் வந்துடுது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. 13/7/2024 அன்னைக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. 78,328 ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் சுந்தரம் ஹோண்டாலிங்க. இப்போ கிலோமீட்டர் ஓடி இருக்கு பார்த்தீங்கன்னா 79,611 தான் ஓடி இருக்கு. வெறும் உங்களுக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் கூட ஓடல ஆயில் சர்வீஸ் பண்ணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுதுங்க. அதோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லேயே வந்துடுது. ஸ்டேரிங் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துடுதுங்க உங்களுக்கு. அதுலேயே மியூசிக் சிஸ்டம், வால்யூம் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங், நெக்ஸ்ட்டு ட்ராக் மாற்றுறது எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டரைஸ்டு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துடுதுங்க. ஆட்டோமேட்டிக் ஏசி பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி கியர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவிடி டெக்னாலஜி தான். அதாவது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான். நியூ லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க. வித் ஃபுல் மேட் கட் மேட்ஸோட வந்துடுது உங்களுக்கு. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. அப் அண்ட் டவுன் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா ஜாஸ்லேயே இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெக் ரூம் தாங்க. இந்த லெக் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லெக் ரூம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு, இந்த அளவுக்கு லெக் ஸ்பேஸ் நீங்கள் எந்த வண்டியிலையும் பார்க்க முடியாது. அது ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் பார்க்கவே முடியாதுங்க. ரியர் ஏசி வெண்ட் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏசியே உங்களுக்கு ஃபுல் கவர் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மேஜிக் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் சீட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெட்ரெஸ்ட் கழட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பில்லோ வச்சிட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள்
தூங்குற மாதிரியே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மேஜிக் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கோ டிரைவருக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கோ டிரைவரில் வந்து டிரைவர் வண்டி டிரைவ் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கோ டிரைவரும் கூட உங்களுக்கு வந்து வீட்டில் தூங்குற மாதிரியே ரொம்ப ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ ரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் கேமரா இருக்குங்க. அதே மாதிரி டிஃபாகர்ஸ் இருக்கு, ரியர் வைப்பர்ஸ் இருக்குங்க. ரொம்ப தரமான வண்டிங்க, அற்புதமான வண்டி. இந்த வண்டி மிஸ் பண்ண வேண்டாம். இந்த வண்டி இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 சிசிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 88 பிஹெச்பி 6000 ஆர்பிஎம்மில் கிடைக்கிது. டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 நியூட்ரன் மீட்டரில் உங்களுக்கு 4800 ஆர்பிஎம்மில் கிடைக்குது. ஹோண்டா ஜாஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 முக்கியமான விஷயங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஆட்டோமேட்டிக் ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் அண்ட் ஃபீலில் வந்துடும். உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக் ஏசிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது நம்ம கம்பேரிட்டிவ்லி மேனுவலுங்க லாங் ட்ராவல் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்பொழுது என்ன டெம்பரேச்சர், நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 டிகிரி 21 டிகிரியில் வந்து ஏசி வச்சு அந்த ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதே ஃபீல் ட்ராவலிங் அப்போவும் டிரைவிங் அப்போவும் ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு முக்கியமான ஆப்ஷனுங்க இதில் ஆட்டோமேட்டிக் ஏசியில். அது போக மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக தான் ஆட்டோமேட்டிக் ஏசி. ஏன்னா ஒரு ட்ராவலில் ஒரு லாங் ட்ராவல் பண்ணும்போது 100-200 கிலோமீட்டர்ஸ் நம்ம போகும்பொழுது இப்போது 2 பாயிண்ட் 3 பாயிண்டில் வைக்கிறீங்கன்னா அதே மாதிரி கடைசி வரைக்கும் ட்ராவல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. ஆட்டோமேட்டிக் ஏசி மூலிமா பார்த்தீங்கன்னா 21 டிகிரி வைக்கிறீங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு 21 டிகிரி கேபின்ஸ்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். ப்ளோயர் மட்டும் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்ப நல்லா கிடைக்குங்க. அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்து வித்து ப்ளூடூத் பென்ட்ரைவ் ஆப்ஷனோட வந்துடுதுங்க. பென்ட்ரைவ் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க, பவர் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க, சிகரெட் லைட்ஸு அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போக உங்களுக்கு ரேடியோ, அப்புறம் மியூசிக் சிஸ்டத்தோட கண்ட்ரோல் ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்காங்க. அது போக ப்ளூடூத் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங், அப்போது ஃபோன் அட்டன் பண்ணுறது கட் பண்ணுறது எல்லா ஆப்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வீல்லையே வந்துடுது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஐபேடு சிடி ஆப்ஷன் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து ஒரு மியூசிக் சிஸ்டத்தில் என்னெல்லாம் வரணுமோ எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸுங்க. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கு, ரிவர்ஸு, நியூட்ரு, டிரைவுங்க. டிரைவுக்கு அடுத்து ஹில்க்கு ட்ராவல் பண்ணும் பொழுது ஹில் டிரைவுக்காக ஸ்போர்ட்ஸ் இது கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் போடுறங்காட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஹில்லில் தென் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக்கு ஹை ஸ்பீடில் நீங்கள் ஓட்டணும்னு விருப்பப்பட்டால் ஸ்போர்ட்ஸ் போட்டிருக்கலாம். ஆனால் ஸ்போர்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகுங்க. அதே மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்னு சொல்கிறத விட கண்டினியூபிள் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் சிவிடி டெக்னாலஜிங்க. சிவிடின்னு தான் சொல்லுவாங்க ஹோண்டாவில். இது வந்து சிவிடி கண்டினியூபிள் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். இது கண்டினியூபிள் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் ஒன்றும் கிடையாதுங்க. 2 புள்ளி இருக்கும். அந்த புள்ளிக்கு நடுவில் பெல்ட் இருக்கும். அந்த பெல்ட்டு நீங்கள் கொடுக்குற ஆக்சலரேஷனுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. கண்டினியூ நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரேட்டர் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரேட்டர் கொடுக்கும்போது அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ட்ரேட்டருக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதே ரெஸ்பான்ஸ் இதுலேயும் இருக்கும். லேகிங் இருக்காது. மெயினாக கியர் ஷிஃப்டிங் லேகிங் இருக்காதுங்க. பட் இது இந்த ஆட்டோமேட்டிக்கிலேருந்து இது டிஃபர் ஆகிறது, இந்த கியர் பாக்ஸ் ரொம்ப டிஃபர் ஆகிறது ஒன்று தாங்க. அதாவது கியர் இல்லை புள்ளினால உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறங்காட்டி உங்களுக்கு அந்த மெயின் டிஃப்ரென்ஸ் அதுங்க.
நார்மல் ஆட்டோமேட்டிக்கில் ஏஎம்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீர் இருக்கும். 5 கீரு, 7 கீரு, 8 கீரு, இந்த மாதிரி கீர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கீர் நீங்கள் எப்படி மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறீங்களோ ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அதுதான் ஆட்டோமேட்டிக்குங்க. அந்த சேஞ்ச் ஆகிறங்காட்டி உங்களுக்கு பெரிய என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு டு செகண்டு நீங்கள் எப்படி மேனுவலாக கீர் மாற்றும் போது கிளச் அமுத்தி கீர் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஜர்க்கு வருதோ, லாகாகி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது ஃபீல் பண்ணுறீங்களோ, அதே ஃபீல் வந்து ஏஎம்டி ஓட்டும்போது வரும். ஸோ அந்த லேகிங் வந்து மெயினாக இதில் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீர் ஷிஃப்டிங் இல்லாதங்காட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூயல் எஃபிஷியன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். கம்பெனி ரெக்கமெண்டட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 17.1ங்க. உங்களுக்கு நல்லா மைலேஜ் நல்லா கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டினியூவல் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் சிவிடி பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் ஃபர்ஸ்ட்லேருந்தே கொடுத்துட்ருக்காங்க. ஹோண்டாவில் ஏஎம்டி ஆப்ஷனே கிடையாதுங்க. அதே மாதிரி இதில் பெட்ரோல் வண்டிங்காட்டி உங்களுக்கு வந்து இந்த ஜாஸில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ரெண்டுமே வருது. ஆனால் ஆட்டோமேட்டிக் சிவிடி பார்த்தீங்கன்னா ஒன்லி பெட்ரோல் வெஹிக்கிளில் மட்டும்தான் வருதுங்க. வேறு டீசல் வெர்ஷனில் வரதில்லை. இது ஒரு பெரிய ஒரு கியர் பாக்ஸ் பற்றி சொல்லணும்னா இதுதான் மெயினுங்க. வேறு ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா, ஹோண்டா பற்றி வரலாறு சொல்லணுன்னா பெரிய வரலாறு. 30 வருஷம் ஆச்சு நம்ம இந்தியாவுக்கு வந்துங்க. இதனால் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்காங்க. நிறையா வேரியண்ட் வெஹிக்கிள்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ப்ரூவ்டு வெஹிக்கிள் தாங்க. இதே பார்த்தீங்கன்னா கிராஷ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங்கில் வரக்கூடியதாங்க ஜாஸு. கலரும் ரொம்ப ப்ரிஃபரன்ஸாக கலருங்க. சில்வர், ஒயிட் அண்ட் சில்வர் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த வண்டி யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். நம்ம ஆர்பி கார்ஸில் தான் அந்த வண்டி நிற்கிதுங்க. நம்ம அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பி கார்ஸ், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூருங்க. நம்பரும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். வாங்குறீங்களோ இல்லையோ வண்டி வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ரேட்டு பேசலாம். இது கேட்குற கோட்டிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6,50,000 கேட்குதுங்க. மார்க்கெட்டில் எல்லாரும் கேட்குறத விட ரொம்ப கம்மியான விலை தான் கேட்குறோம். எல்லாரும் வந்து 7 lakhs 7.5 lakhs கேட்குறாங்க. நம்ம வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் கேட்குறோம். நேரில் வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம நேரில் ரேட் பேசிக்கலாங்க. இந்த சிவிடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெடல் ஷிஃப்டிங்க. இந்த பெடல் ஷிஃப்டிங் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஹைவேல ட்ராவல் பண்ணுறோம். அந்த ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா சடனாக கியர் டவுன் பண்ணணும். மேனுவலாக இருந்தால் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்கில் எப்படி பண்ணுவீங்க? அதுக்கு தான் இந்த பெடல் ஷிஃப்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ளஸ் பண்ணுறேன்னா ப்ளஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணுறேன்னா மைனஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹைவேஸில் வந்து ஓவர்டேக் பண்ணும்பொழுதும் கிடையாதுங்க. நீங்கள் ஹில்ஸில் ஓட்டும்போது சரி, எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ கீர் டவுன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம மேனுவல் வண்டி எப்படி ஓட்டுறோமோ அதே மாதிரி ஒரு சிவிடி வண்டி, ஆட்டோமேட்டிக்னு சொல்லக்கூடாது, சிவிடின்னு சொல்லணும். கண்டினியூவல் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். யார் கேட்டாலும் சிவிடின்னு சொல்லுங்கள். இது நிறைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கு கிடையாது, இது சிவிடி. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக அப்டேஷன் வேணும் அப்படின்னா நம்ம ஆர்பி கார்ஸ் கோயம்புத்தூர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். எல்லா வண்டியை பற்றி நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அதில் நீங்கள் என்ன டவுட்ஸு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ணி கொடுக்குறோம். அதுபோல் உங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நன்றி.